ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லைக்கொடி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் குலோப்ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். பிரெட் எடுத்து வச்சுருக்கோம், ஜீரா செஞ்சு வச்சுருக்கோம், பால் எடுத்து வச்சுருக்கோம், பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். பாதாம் வந்து தூள் பண்ணியிருக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரெட்டோட சைட்ஸ்னால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 4 பக்கமும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நம்ம 4 பீஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒயிட்டு தனியாக, அந்த ப்ரௌன் கலர் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜார் உள்ள போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட்டை வந்து தூள் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரவையாக நம்ம எடுத்தாச்சு. இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஹார்டு தந்தீங்கன்னா, ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வராது. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு குலோப்ஜாம் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தோடனே நம்ம வச்சுருக்க பாதாமை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை தட்டி எடுத்துக்கலாம். ஒரு வெடிப்பும் இல்லாமல் உருட்டி எடுத்தோடனே இதை வச்சு எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ப்ரெட்டை வந்து உருட்டி எடுத்தாச்சு. குலோப் வந்து எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து ஒன்று ஒன்றா இதை போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது பொன்னிறமாக வந்தோடனே நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா இது பொன்னிறமாக ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம் இதை. இப்போ வந்து பிரெட் குலோப்ஜாம் ரெடி. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பொரிச்சு வந்து இப்போ ஒன்று ஒன்று நம்ம இதில் வச்சு எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 3/4 மணி நேரம் வச்சு ஊற செய்யணும். ஊறிச்சுன்னா நல்லா நீங்கள் வந்து இதுவாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஊறி இருந்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்ச நேரம் ஊறினோடனே பார்க்கலாம். இப்போ வந்து குலோப்ஜாம் ஊற வச்சது நல்லா புஃபி ஆயிடுச்சு. நல்லா ப்ரெட்டில் செஞ்சு பசங்களுக்கு தாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நிறைய வீட்டில் வந்து ப்ரெட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.